நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கருமத்தம்பட்டி குளத்துப்பாளையம் பழனியாண்டவர் காவடி குழுவில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணியை பார்த்தோம். இன்றைக்கி அந்த பஞ்சாமிரத்தை அனைவருக்கும் அளந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய பணி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து காலை நேர டிஃபன் இப்போ தயாராகிக்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் ஊத்தப்பம் தயாராகிக்கிட்டு இருக்குது. வடிவேலு ஸ்டைல்ல இப்போ ஊத்தப்பம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஊத்தப்பம் தயாராயிடுச்சுங்க. இப்போ அனைவருக்கும் காலை டிஃபன் வழங்கக்கூடிய பணி இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க. சிவமுருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் அஜித் குமாரும் அதே மாதிரி நம்ம சாமத்தோட்டம் லோகமாம்ஸ் அவர்களும் அதே மாதிரி சதீஷ்குமார் அவர்களும் இப்போ வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாகனத்துக்கும் மற்ற வாகனங்களுக்கும் அந்த படம் வரையக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பழனி வந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைகிறது தானுங்க. ஏன்னா படம் வரைஞ்சிட்டு வந்த வாகனங்களை பார்த்தாவே பழனி எப்போ போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பக்கம் கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போது நம்ம வாகனத்துக்கும் மற்ற வாகனங்களுக்கும் இப்போ படம் வரையக்கூடிய பணி இப்போது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது ஒரு தனி கலை தானுங்க. ரொம்ப வருஷமாக இந்த கலையில் பல்வேறு நபர்கள் ஈடுபட்டுருக்காங்க. இதுதான் இவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். ஆனால் இந்த ஆர்ட்டை கற்றுக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணிங்க. இவர்களுக்கு இந்த பணிங்கிறது சர்வசாதாரணமாக தெரியலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தானுங்க தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் உள் சைடிருந்து, அதாவது கண்ணாடிக்கு உள் சைடிருந்து நம்ம வெளி சைடு பார்த்தோம்னா கரெக்டாக தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள் சைட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு அந்த படத்தை வரையணும். கொஞ்சம் ரிஸ்க்கான பணியாக தாங்க இருக்குது. இதில் கை தேர்ந்த நபர்கள் டக்குன்னு அடுத்தடுத்த டக்குன்னு சீக்கிரமாக வரைஞ்சிட்றாங்க. கிட்டத்தட்ட 4-5 வாகனங்களாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடுற அளவுக்கு அங்கே அவங்களுடைய அனுபவம் அந்தளவுக்கு இருக்குதுங்க. இப்போ ஓம் அப்படிங்கிற மயில் எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ ஓம் அப்படிங்கிற அந்த லெட்டரை என்ன அழகாக எழுதிட்டுருக்கிறாங்க பாருங்கள். ஒரு ஒரு 4-5 வாகனங்களாக இருந்தாலும் சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே அந்த படம் போடுற பணி டக்குன்னு முடிச்சிடுறாங்க. அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 4-5 வாகனங்களுக்கும் டக்குன்னு படம் போட்டு கொடுத்துட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரைகிறாங்கன்னு. நம்ம இது எதையுமே நம்ம அங்கங்கே கட் பண்ணி எடுக்காமல் நம்ம இப்போ ஒரே ஷாட்டில் தாங்க எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ வேகமாக அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு. இப்போ இனி அடுத்த இன்னொரு சைடு அந்த ஆர்ச் டிசைன் மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சுங்க. 2026ங்கிற லெட்டரும் நீட்டாக அருமையாக கீழே எழுதிக்கிட்டு இருக்கிறாருங்க. பாருங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த இதுக்கு இப்போது வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. கலர் பொடி வச்சு இந்த ஆர்ட்டை இவங்க நல்லா நீட்டாக நம்ம கோலம் போடுற மாதிரி நீட்டாக அருமையாக அந்த படங்களை வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வண்டியில் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட பழனி வரக்கூடிய அனைத்து முக்கால்வாசி வாகனங்களும்
இந்த மாதிரி படம் போட்டு போவாங்க. ஒரு கார்லேருந்து ஒரு 2 வீலர் கூட படம் வரைஞ்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஸ்டிக்கர் சுற்றியும் வந்து இந்த படம் வரைகிற பணியுமே வந்து நடக்குங்க. நிறைய பேர் அப்படியும் வந்து வரைவாங்க. நம்மளது வந்து இந்த வேல், மயில், ஓம் அப்படிங்கிற லெட்டரும் அந்த ஆர்ச் டிசைனும் வந்து நீட்டாக ஜம்முன்னு தெளிவாக இப்போது போட்டு கொடுத்து இப்போ அந்த 2026 அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக எழுதிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம வாங்கினதுக்கு உண்டான பணி முடிஞ்சுங்க. இப்போ வந்து காவடி எல்லாம் பிரித்து அபிஷேகம் பிணைஞ்சு இப்போ வந்து மதியம் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக தைப்பூசத்து அன்னைக்கு மதியம் இப்போ வந்து படையல் போட்டு இப்போ நீ அடுத்தது வந்து மதிய உணவு வந்து எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. இப்போ பூஜை ஆயிடுச்சுங்க. இப்போது அனைவரும் வந்து இப்போது சாப்பிட்ற தயாராகிறாங்க. இதானுங்க வரத்தாத்துல போய் கரகம் சோடித்து அந்த கரகத்தை திருவாவணங்குடி கோயிலில் செலுத்தின கரகம். இப்போ வந்து எல்லா பக்தர்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம எப்போவுமே வந்து மாமூலாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து பூசத்தன்னைக்கு மதியானம் படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்றதானுங்க வழக்கம். அந்த சிறப்பான அன்னதானம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து இப்போது பக்தர்களுக்கு பரிமாறும் பணியுமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து அந்த காவடி குழுவில் இருந்த சுவாமிகள் வந்து இப்போது உணவு அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து நம்ம பர்ச்சேசிங் போக போகிறோம். இப்போ வந்து மலை அடிவாரத்தில் திருவாவணன்குடி கோவில் அருகில் இருக்கிற ஆண்டவர் ஸ்டோர்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இதுவும் வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட கடைங்க. இங்கே நம்ம ஊரை சேர்ந்த பல்வேறு நபர்கள் இவர் தானுங்க பிரகாஷ் அண்ணன். இவர் தானுங்க இந்த நம்ம பழனி பாத யாத்திரையில் ஒரு முக்கியமான நபர்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் தானுங்க கேரளா ரகு அண்ணன். அதற்கடுத்தது ரவி அண்ணன். அதற்கடுத்தது காளியப்பன் மற்றும் ஆண்டவர் ஸ்டோர்ஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் வந்து வந்திருந்தாங்க. இப்போ நம்ம பர்ச்சேசிங் எல்லாமே முடித்து எல்லா விபூதி, சந்தனம், குங்குமம், அபிஷேகம் எல்லாமே வாங்கி வச்சுட்டு இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோமுங்க. நம்ம கூட ஒரு வெற்றிவேல் அண்ணன் மற்றும் நம்ம சி ஸ்கூல் அவர்களினுடைய மகன் முன்னாடி போகிற அப்படி வருங்க ஸ்ரீசரண் அவரும், அப்புறம் மற்ற நபர்களும் வந்து மலை ஏறுறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க. மற்றவர்கள் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் மறுபடி நாங்கள் ஒரு 8:30 மணி சுமாருக்கு இரவு 8:30 மணி சுமாருக்கு வந்து நாங்கள் இப்போ மலை ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இதற்கு பிறகு வர்றவங்களுக்கு கீழேயே வந்து லாக் பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு மேலே தான் தரிசனம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. நம்ம தான் வந்து கடைசி பேட்ஜு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இவ்வளவு கூட்டத்தையும் வந்து அங்கங்கே அடைச்சி வச்சு தானுங்க விடுவாங்க. காவடி பாருங்கள் இன்னும் ஒரு அழகாக அருமையாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு சைடு இப்படி திருப்பினாலும் கூட முருகர் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் அந்த காவடி வந்து சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து பார்த்தோம்னா சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மின்விளக்குகள் எல்லாம் ஜொலிக்கிறத நம்ம நீட்டாக தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. இப்போ அந்த மண்டபத்துகள் எல்லாத்துலேயுமே வந்து அடைச்சிருக்கிறாங்க. இல்லை ஒவ்வொரு பேட்ஜாக விடுறாங்க. இப்போ அந்த இதில் பெரிய லைட்டாக தெரிகிறது வந்து திருவாவணங்குடி கோயிலுங்க.
இப்போ வந்து நம்ம மலைக்கு வந்தாச்சு. அந்த ஓம் முருகாங்கிற போர்டு கிட்ட தான் வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோமுங்க. இந்த போர்டை பார்த்துட்டு தாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பாத யாத்திரையில் வந்து நம்ம நடந்து வந்திருப்போம். இப்போ நம்ம குரூப்பில் வந்த பாத யாத்திரை பக்தர்கள் வந்து இப்போ வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அவர் தானுங்க சி ஸ்கூல் மாம்ஸ். இப்போ நம்ம உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த கரடுகம்பம் மற்றும் மணிக்கூண்டு பகுதிக்கு வந்துட்டோமுங்க. இதுதானுங்க விஞ்ச் ரயில். இந்த ரயில் வந்து இப்போ நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்து இந்த ரயில் வந்து இங்கே பழனி மலையில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம எல்லாம் தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோமுங்க. இன்றைய ப்ரோக்ராம் இப்போது நம்ம கீழே இறங்குற டைம்னு பார்த்தீங்கன்னா இரவு 12 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. நாளை காலையில் ஊருக்கு கிளம்பி போக போகிறேங்க. ரொம்ப நன்றிங்க.